இளையராஜா அந்தப்புறம் அம்பலமாச்சு. முடிஞ்சா என் மேல கேஸ் போடுங்க. சாட்டைய சுழற்றுற பிரபலம். இசைஞானி இளையராஜா தமிழ் சினிமாவ ஆட்டி படைச்ச இசையமைப்பாளராவும், ரொம்பவே சிறந்த பாடகராவும், காலத்தால அழியாத இசைஞானியாவும் இருந்துட்டு வராரு. அவருக்கு பல கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. முதல்ல அன்னக்கிளி திரைப்படத்துக்கு இசையமைச்சதன் மூலமா தமிழ் திரையுலகத்துல இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மாதிரியான பல மொழி படங்களுக்கு இதுவரைக்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சு பிரபலமான இசையமைப்பாளரா பார்க்கப்படுறாரு. இவரு ரொம்பவே சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிறதுக்காக பத்மபூஷன் மாதிரியான பல உயரிய விருதுகள வாங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப சிறந்த இசையமைப்பாளரா பார்க்கப்படக்கூடிய இசைஞானி இளையராஜா, ரொம்ப பெரிய சர்ச்சையில சிக்கிறத வழக்கமா வச்சிருக்காரு. இவரோட பாடல காதால கேட்க முடியுமே தவிர, இவரோட குணத்தையோ, இவரோட பேச்சையோ கொண்டாடவே முடியாது. அவ்வளவு ரொம்பவுமே மோசமான மனிதர் இளையராஜா. தான் மட்டும் தான் வாழணும் அப்படிங்கிற தலைகனம் கொண்டு ஆடுறவரு அப்படின்னு இவர் கூட பணியாற்றின பல பேரு வெளிப்படையாவே வந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில இப்போ பிரபல பத்திரிகையாளரான தமிழா பாண்டியன் இளையராஜா பத்தி ரொம்பவுமே காட்டமா பேட்டி ஒண்ணுல பேசியிருக்கிறது வைரல் ஆயிட்டு வருது. கோடிகள குவிக்கக்கூடிய இளையராஜா நல்ல மனிதரா? இதுதான் என்னோட கேள்வி அப்படின்னு கேட்டிருக்காரு பாண்டியன். அது மட்டும் இல்லாம பேசின அவரு, "உன் ஊரில் இருந்து எத்தனை பேர் பட்டதாரி ஆகியிருக்கிறார்கள்? எத்தனை பேர் வழக்கறிஞராக இருக்கிறார்கள்? படித்த எத்தனை பேர் ஐஏஎஸ் அதிகாரியாகி இருக்கிறார்கள்? நீ எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கலாம்? முதலில் அதை கூறு. சைதை துரைசாமி எத்தன பேர ஐஏஎஸ் ஆக்கியிருக்காரு தெரியுமா? உன்னால ஆக்க முடியுமா? நீ அந்த அளவுக்கு தனக்கு மட்டும் அப்படின்னு பாத்துக்கிற ஆளு. இந்த மக்களின் மூலமா எத்தன கோடி பணத்த சம்பாதிச்சிருக்க? அந்த மக்களுக்கு நீ திருப்பி நன்றி கடனா என்ன செஞ்ச? அப்போ அந்த புறம் அசிங்கமானது. நீ பொதுவெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த விமர்சனத்த வைக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி, மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் மக்களோட மக்களா இருக்கணும். எம்ஜிஆர் இறந்து இத்தன வருஷங்கள் ஆகியும் மக்கள் மனசுல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா நீ உயிரோட இருக்கும்போதே இவ்வளவு அவப்பேர சம்பாதிச்சு வச்சிருக்க. அதனால உன்னோட வரலாறு, உன்னோட வாழ்க்கை எல்லாம் நீ எத்தன பேர வாழ வச்ச அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியா தொகுப்பாளர் இதுக்கு மறுப்பு பேச்சு தெரிவித்து, வைரமுத்துவ பத்தி பிரபல பாடகி பகிரங்கமா குற்றச்சாட்டுக்கள முன் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் கூட வைரமுத்து மேல இல்லையே! நீங்க ஏன் அவர இவ்வளவு மோசமா தரம் தாழ்த்தி அந்தரங்கம் பத்தியெல்லாம் பேசுறீங்க? அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு பதில் கொடுத்த தமிழா பாண்டியன், நான் பேசுற கருத்த இணையதளத்துல பல பேர் பல விதமான கருத்துக்கள, தலைப்புகள வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு செய்திகள வெளியிடுறாங்க. நான் சொல்றது வேறொரு நோக்கத்துல இருந்தா, அவங்க வேற ஒரு கருத்த பிரதிபலிச்சிடுறாங்க. அதுக்கெல்லாம் நான் போய் எல்லாருக்கும் விளக்கம் குடுத்துட்டு இருக்க முடியாது. நான் பேசும்போது என்னோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு மட்டும் தான் நான் பொறுப்பாக முடியும். அத சித்தரிச்சு வேறு கோணத்துல கொண்டு போறவங்களுக்கு நான் பொறுப்பாக முடியாது. வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு நான் பேசுறத வேறு கோணத்துல சித்தரிச்சுடுறாங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாளராக முடியாது அப்படின்னு தமிழா பாண்டியன் இளையராஜாவோட அந்தப்புறம் பத்தி பேசியிருக்காரு.